ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். பொதுவாக இந்த சிடனஃபில் சிட்ரேட், அதாவது பிராண்டு நேமில் வரக்கூடிய வயாகராங்கிற மாத்திரை நம்ம எடுத்துக்கொண்ட 1.5 மணி நேரத்துக்கு பிறகு தான் செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இறப்பையில் அந்த மாத்திரை கரைந்து ஈரலால் உள்உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலந்து POE5 என்னும் நொதியை இன்ஹிபிட்டிங், அதாவது தடை செய்வதன் மூலமாக நைட்ரிக் ஆக்சைடு லெவலை அதிகரிக்கப்பட்டு ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை செயல்படுத்துவதற்கு மினிமம் 1.5 மணி நேரம் ஆகும் எழுச்சியை அதிகரிக்கிறதுக்கு. இந்த நேரத்தில் நம்மளால் யாராலையும் பொறுமையை கடைபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்ட்னரை நம்ம திருப்திப்படுத்தணும். அவங்களும் ரெடியாக இருப்பாங்க, மாத்திரை ரெடியாக இருக்குது. ஆனால் மாத்திரை செயல்படுவதற்கு மினிமம் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த பிரச்சனையை போக்குவதற்காகத்தான் இன்றைக்கி இந்த சிக்மா கைஸ் நிறுவனம் ரொம்ப பாதுகாப்பாக, அதாவது மேக்ஸிமம் டோஸ் 50 மில்லிகிராமில் ஓரலி டிஸ்இன்டெகிரேட்டட் ஸ்ட்ரிப்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது முழுக்க அமெரிக்காவில் உள்ள FDAவால் அங்கீகரிக்கப்பட்டது. நம்ம உள்ள இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஃபார்மா ஆக்ட் மாதிரி அங்கே FDA ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது. அவங்களால் அங்கீகரிக்கப்பட்டதான் இந்த சிடனஃபில் சிட்ரேட்டை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வயாகராங்கிறது ஒரு பிராண்டு நேம். இங்கே மாரத்தான் எக்ஸுங்கிற பேரில் ஸ்ட்ரிப்பாக ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது யார் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலான வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் இணைச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். பொதுவாக எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, தகுந்த மருத்துவருடைய பரிசீலனை இல்லாமல் பரிந்துரை இல்லாமல் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது OTCயாகவே கிடைக்குது. அதே நேரம் கூடுமான வரைக்கும் திருமணம் தாண்டிய உறவுகளை எப்பொழுதும் நீங்கள் கையாளக்கூடாது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது தொடர்பான டீட்டெயிலான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியாக்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.